கோயிலுக்கு போகிறதுல பட்டு சேரீ கட்டணும், மங்களகரமாக போகணும், ஃபேன்சியாக போகக்கூடாது. நான் ரிசப்ஷனுக்காக போகிறேன் ஃபேன்சியாக. கோயிலுக்கெல்லாம் போகும்போது பார்த்தா மங்களகரமாக. ஹலோ காய்ஸ், இப்போ திட்டு வாங்கத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்ட்டு. பட்டு சேரீ கட்ட சொன்னால் பயப்புள்ள ஃபேன்சி சேரீ கட்டிட்டு அவங்க மம்மி கிட்ட திட்டு வாங்கிட்டு இப்போ சாமி கும்பிட்டுருக்கு. அம்மானாலே அப்படி தானே ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிவிட்டு நானும் சிரிச்சுட்டே அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள்லாம் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு கால் டாக்ஸி புக் பண்ணிட்டோம். கால் டாக்ஸி இங்கேருந்து செட்டிப்பாளையம்லேருந்து அங்கே உக்கடம் வரைக்கும். அங்கே ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து உக்கடமில் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டு கடைசியாக பார்த்தா நான் நெயில் பாலிஷே அடிக்கவே இல்லை. சரி கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு வரதுக்குள்ளே வந்து நெயில் பாலிஷ் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மணிகண்டன் வந்து நெயில் பாலிஷ் அடித்து விட்டுட்டு இருந்தாங்க. நெயில் பாலிஷ் அடிச்சிட்ருக்கவே கால் டாக்ஸி வந்துருச்சுங்க. அதனால் ஒரு காலுக்கு மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுது. அப்புறம் அந்த ஒரு கால் கடைசி வரைக்கும் அடிக்கவே இல்லை. அதிலே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் கார்த்திகை தீபத்தை சாமி கும்பிட்டுருக்காங்க. எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். ஃபேமிலி எல்லாருமே போகிறோம். விட்டுட்டு போயிடாதீங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறி சாங்ஸ் எல்லாம் போட்டு நல்லதே நடக்கும்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் டிஃபன் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ நாங்கள் வந்து எல்லோரும் ஒரு கோயில்கிட்ட சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இவங்க கோவில் குலதெய்வ கோவில் பார்த்திங்கன்னா ஒட்டன்சத்திரம் பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே இருக்குது. அங்கே வந்து பழைய கோவில் இருக்குது. அங்கே ஃபஸ்ட்டு போய் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் புது கோவில், அங்கேருந்து மண் எடுத்து புது கோவில் வச்சுருந்தாங்க. அடுத்தது புது கோவிலுக்கு போகணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த பழைய கோவிலுக்காக போயிட்டுருக்கோம். அடி கொய்யல நான் சொல்றேன். நிறைய டான்ஸ் ஆடிட்டு வந்தோம். அதுவே ஒரு வீடியோவாக போடலாம் போல். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோவில் ரீச் ஆகிட்டோம். இதுதான் இந்த பழைய கோவில். இது வந்து சின்ன கோவில் தான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததும் வந்து டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எல்லாருமே வந்து அரிசி போட்டாங்க. பொங்கல் பொங்கினது வந்து என்னாச்சுன்னா அடுப்பு வந்து அணைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மணிகண்டன் தான் அதை வந்து ஊதியே வந்து திரும்ப பற்ற வச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் எல்லோரும் அரிசி போட்டு நம்பர் இங்கே பொங்கல் வீடியோ எடுக்க ஓகே பொங்கறதுக்குள்ள அடுத்தது வந்து தீபம் வைக்கணும். அடுத்து தீபம் வச்சுட்டு சாமி கும்பிட்றது தான். தீபம் வச்சுட்டு சாமிக்கு தட்டு ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் இது எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு தேவையானதில் தட்டில் எடுத்து வச்சு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் எங்கள் குலதெய்வம் வீரதிம்மு. ரொம்ப பசி, சாம்பார் சுட சுட வேறு லெவல். சாப்பிட்டு நாங்கள் புதுக்கோயில் வந்து தாராபுரம் பக்கம் இருக்குது, அங்கே கிளம்பிட்டோம். பார்ட் 2ல் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.